வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சற்று முன் திமுக அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி, அதிர்ச்சியில் தமிழகம், கண்ணீருடன் விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இது திமுக வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் மதிவேந்தன் நாமக்கல்லில் சாந்தி மருத்துவமனையை நடத்தி வருகிறார். தற்போது வனத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார் மதிவேந்தன். ஏற்கனவே இவர் நாமக்கல்லில் சட்டமன்ற தொகுதியிலும் ராசிபுரம் எம்பி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அன்று வைகோ திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவருடனே சேர்ந்து வெளியேறியவர் தான் மதிவேந்தன். பிறகு மதிமுகவில் சேர்ந்தார். பிறகு மறுபடியும் திமுகவுக்கே வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் முன்னாள் அமைச்சர் சரோஜாவை தோற்கடித்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இறுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி இவரை தேடி வந்தது. பிறகு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்ற போது சில அமைச்சரது துறைகள் மாற்றப்பட்டது. அப்போது மதிவேந்தனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சுற்றுலாத்துறை இவரிடமிருந்து பறிக்கப்பட்டு அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டது. திடீரென அமைச்சரன் பதவி பறிக்கப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம், சுற்றுலாத்துறை என்ற வளம் கொளிக்கும் துறையை ஒதுக்கீடு செய்யும் கூட மதிவேந்தனின் செயல்பாடுகள் முதலமைச்சருக்கு திருப்தி தரவில்லை என்றும் சொல்லப்பட்டது. படித்தவர், டாக்டர் என்பதால் சுற்றுலாத்துறையை சிறப்புடன் நிர்வகிப்பார் என்ற எதிர்பார்த்த நிலையில் அமைச்சரின் செயல்பாடுகள் குறித்த ரிப்போர்ட்டுகளால் அதிருப்தி கொண்டாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே சுற்றுலாத்துறை பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சரவை மாற்றத்தின் போது மதிவேந்தன் மீண்டும் இடம்பெறுவாரா என்றெல்லாம் திமுகவில் பேச்சுக்கள் அடிபட்டது. ஆனால் துறையை மட்டும் மாற்றி தந்து மதிவேந்தனுக்கு இன்னொரு வாய்ப்பை தந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வனத்துறை அமைச்சராக மதிவேந்தன் நியமனம் செய்யப்பட்டார். இதற்கு பிறகு தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து முதலமைச்சரின் பாராட்டுகளை பெற்றே தீர்வது என்று முடிவெடுத்து தீவிரமாகவும் திறன்படவும் செயலாற்ற துவங்கினார் மதிவேந்தன். பல்வேறு அதிரடிகளையும் வனத்துறை சார்பாக மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் சமீப காலமாகவே அமைச்சர் மதிவேந்தனுக்கு குடலிறக்கம் இருந்து வந்து உள்ளது. இதனால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசனை சொல்லி உள்ளார்கள். பிரதமர் மோடியுடன் ராமேஸ்வரம் நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்த நிலையில் உடல்நிலை மேலும் குன்றியது. இதனிடையில் தான் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டு உள்ளார் அமைச்சர் மதிவேந்தன். தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடந்து முடிந்து உள்ளது. டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் அமைச்சர் நன்றாக இருக்கிறார் என்றும் பூரண நலத்துடன் இருப்பதாகவும் அவர் இன்று அல்லது நாளை வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதால் மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு உள்ளது. அதே போல அமைச்சர் மதிவேந்தனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.